ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் ஸ்கூலுக்கோ வேலைக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ டைமிங்க்கு போகணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வேணும். அதுலேயும் குறிப்பாக இந்த கார் நிறுத்துறதுக்கு எல்லார் வீட்லேயும் பார்க்கிங் வசதி இருக்கிறதில்ல. மோஸ்ட் ஆஃப் த கார் ரோட்டு மேலே தான் நிறுத்தி வைக்கிறோம். அப்படிப்பட்ட காரை நம்ம உடனே குயிக்காக ஒரு இடத்துக்கு க்ளீனாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே மஸ்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம், இது ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது போர்ட்டபிள் லித்தியம் பேட்டரி கார் வாஷர். இது ஒரு பாக்ஸில் வருது. இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதில் 5 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய வாட்டர் இன்லெட் பைப் கொடுத்துருக்காங்க. ஒரு எட்ஜ் பார்த்தீங்கன்னா கார் வாஷருடைய பாடியில் கனெக்ட் பண்ணுறதுக்கும், இன்னொரு எட்ஜில் ஃபில்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கார் வாஷ் பண்ணக்கூடிய கன்னு. இது பார்க்கறதுக்கு கன் டைப்லேயே இருக்குது. இதில் நம்ம விரல் வச்சு நம்ம ப்ரெஷர் பண்ணுறது. இந்த ரெட் கலர் பட்டன் கொடுத்துருக்காங்களே, இதில் நம்ம ப்ரெஷர் கொடுப்போம். எங்களுடைய கார் வாஷ் பண்ண வீடியோ நெக்ஸ்ட் வருது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்டென்ஷன் ராட் கொடுத்துருக்காங்க. அது கூடவே நாசல் வருது. இந்த கார் வாஷரில் குறிப்பிட்ட கம்பெனின்னு எதுவும் கிடையாது. இது நாங்கள் ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தோம், அங்கே தான் வாங்கினோம். இதில் மெட்டீரியல்லாம் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருந்தனால நாங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி தான் வாங்கினோம். இது கூட பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் லித்தியம் பேட்டரி கொடுக்குறாங்க. இது ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி தான். நம்ம 2 ஹவர்ஸ் வரைக்கும் இதில் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 1 இல்லைங்க 2 கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ரெண்டுமே சார்ஜ் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கார் மட்டும் கிடையாது, நம்மகிட்ட இருக்கிற எல்லா வெஹிக்கிள். ஸோ ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா 2 கார் 3 கார் கூட வச்சுருப்பாங்க. ஸோ அட் அ டயத்தில் நம்ம எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு உடனே கிளம்ப முடியும். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணக்கூடிய அடாப்டர். இது அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஃபோம் பாட்டில். நம்ம கார் வாஷ் அப்படின்னா வெறும் வாட்டர் வச்சு மட்டும் நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம் இல்லையா, கார் வாஷர் லிக்விடும் ஊற்றணும். அது இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கன்னோடைய நாசலில் மாட்டுறதுக்கு 2 டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம 2 விதமாக கார் வாஷ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத வீடியோ பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 40 டிகிரி. ஓகே, இப்போ நம்ம இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இது ஒரு பாக்ஸில் வச்சு கொடுக்குறாங்க. இது நம்ம எங்கே வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 kg தான் இருக்கும். ஸோ நம்ம காரில் டிக்கியில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் ஒரு ரேட்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி எக்ஸிபிஷனில் ஒரு ரேட்டில் விற்கிறாங்க. நீங்கள் ஷாப்பில் போனால் ஒரு ரேட்டில் இருக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா 1700க்கு மேலே 2000 அந்த ரேஞ்சு வரைக்குமே இது சேல் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் க்ளீன் பண்ண போகிறோம். இது எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பாருங்கள். இந்த கன்னோட பாடியில் அந்த எக்ஸ்டென்ஷன் ராடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுற டூல் 2 கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று ஸ்ட்ரைட் லைன், அதை தான் இப்போ நம்ம அட்டாச் பண்ணுறோம். இது வாஷிங் மிஷினில் நம்ம இன்லெட்டுக்காக பைப்போடு அட்டாச் பண்ணுவோம். அந்த பைப் எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸ்டென்ஷன் ராடில் இருக்கிற நாசலை இந்த மாதிரி பேக் சைடில் இழுத்து விட்டு இதை முன்னாடி மாட்டணும் அப்படின்னா போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இன்லெட் பைப்பை இதை அட்டாச் பண்ணிக்கிறோம். கீழே உள்ள நோஸில் நம்ம இதை அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அதுவும் சேம் டைப், இதே மாதிரி நம்ம பேக்கில் இழுத்து விட்டோம் அப்படின்னா போய் ஜாயின் ஆகிக்கும். எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக மாட்டிருக்கோமான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. நம்ம தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே நம்மளால் இந்த கன்னை யூஸ் பண்ணி சிங்கிள் பக்கெட்லேயே நம்மளுடைய ஃபுல் காருமே வாஷ் பண்ண முடியும். நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இடம் இல்லாமல் காரை கொண்டு போய் நம்ம அடுத்த தெருவுலையோ வேறு எங்கேயோ கூட பார்க் பண்ணுவோம். அப்படிப்பட்ட இடத்துல நம்மளோட காரை வாஷ் பண்ணணும். இல்லை நெருக்கமான வீடுகள் இருக்கிற இடத்துல நம்ம நிறைய தண்ணி யூஸ் பண்ணி கார் வாஷ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி சிங்கிள் பக்கெட்லேயே நம்ம ஃபுல் கார் வாஷ் பண்ண முடியுங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். நெக்ஸ்ட் இதில் பேட்டரி அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஸ்ப்ரே கன் ரெடி. இப்போ அந்த பைப்பை நம்ம பக்கெட்டில் ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம், அதில் போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ண உடனே வாட்டர் ரிலீஸ் ஆகாது. ஒரு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணும். எங்களுடைய கார் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் காரு. ஸோ இது நீங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் நிற்கும். எங்கள் ஏரியாவுமே ரொம்ப ரோட்டு மேலே நிறைய வெஹிக்கிள் போகிற இடம் கிடையாது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா டெய்லியுமே அழுக்கு படிஞ்சிரும்.
ஆனாலுமே காரை வந்து அடிக்கடி வாஷ் பண்ணுவோமானா இல்லை. எப்பயாவது வெளியூர் போகும்போது அந்த மாதிரி டைமில் தான் வெளியில் கார் வாஷ் விட்டு தான் நாங்கள் எடுப்போம். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே கன் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ஜென்ட்ஸ் மட்டும் இல்லை, லேடிஸ் நம்மளுமே க்ளீன் பண்ணிடலாம். குழந்தைங்களுமே ஓரளவுக்கு மெச்சூரான குழந்தைங்களா இருக்கா, அவங்களே ஓனாகவே க்ளீன் பண்ணிடலாம். இது காருக்கு மட்டும் இல்லைங்க, நம்மகிட்ட இருக்கிற 2 வீலருக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வேறு விதமாக எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்னொரு நோஸ் இருக்கு இல்லையா 40 டிகிரி, அதை யூஸ் பண்ணி நம்மளோட கார்டனிங்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியோட ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு போதுமான அளவு ஃபோர்ஸ் இருக்குது. சவுண்டுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரொம்ப நாய்ஸியாலாம் கிடையாது. இதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் நோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம இடுக்குலலாம் இருக்கிற அழுக்கெல்லாம் அழகாக எடுத்துருது. நம்ம இந்த ஸ்ப்ரேயை வந்து காரோட முழுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். அதோட மேல் பகுதி கீழ் பகுதின்னு எல்லா பக்கமே ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது வெயிட்டும் கம்மி அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுமே இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம பாட்டுக்கு ஆர்வக்குள்ள அடிச்சுட்டே இருக்கக்கூடாது, பக்கெட்டில் தண்ணி இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஃபோம் பாட்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம். எங்ககிட்ட கார் க்ளீன் பண்ணுற லிக்யூட் எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் வந்து இப்போதைக்கு ஷாம்பு தான் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா நம்ம 3/4 அளவு தண்ணி ப்ளஸ் ஷாம்பு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப மைல்டாக தான் ஆட் பண்ணியிருக்கோம் வீடியோக்காக. இது வந்து இந்த தண்ணி மட்டும் கிடையாது, நம்ம பக்கெட்டில் உள்ள தண்ணியும் சேர்த்து தான் ஸ்ப்ரே பண்ணோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்ப்ரே கன் இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் தான், ரொம்ப தேவைப்படாது. டெய்லியுமே நம்ம கார் வாஷ் பண்ணிவிட்டு சூப்பராக நம்ம கிளம்பிடலாம். இந்த வீடியோவே நான் 10 மினிட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதுலேயுமே நான் எல்லாமே அட்டாச் பண்ணி எடுத்து காமிச்சு தான் உங்களுக்கு 10 மினிட்ஸ் போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் வாஷ் பண்ணுறதா இருந்தால் 5 to 10 மினிட்ஸுங்கிறது அதிகமான டைம் தான். இப்போ நம்ம ஷாம்பு ஊற்றின இந்த ஃபோம் பாட்டிலை நல்லா குலுக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கன்னில் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். கன்னில் ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் நோஸ் அட்டாச் பண்ணியிருந்தோம்ல, அது ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஒவ்வொருத்தரையும் நம்ம நோஸ் சேஞ்ச் பண்ணும்போதும் பட்டனில் கை வச்சிடாத அளவுக்கு கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த ஃபோம் பாட்டில் அட்டாச் பண்ண பிறகு நம்ம இதை வச்சு கார் ஃபுல்லாமே ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இப்போவுமே நம்மளுடைய டியூப் வந்து பக்கெட்டில் தான் இருக்கணும். அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி எடுத்து தான் இது வந்து ஸ்ப்ரே பண்ணும். இப்போ நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதையும் ஃபோம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதையும் மட்டும்தான் காட்டியிருப்பேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி எதுவுமே காட்டலை. ஆனால் இந்த மாதிரி ஒயிட் காராக இருக்கட்டும், மற்ற கார்களில் வேறு ஏதாவது கரைகள் இருந்தால், அதாவது காக்கா எச்சம் போட்டிருக்கு இல்லை வேறு ஏதாவது டீப்பான கரைகள் இருக்குது அப்படின்னா நம்ம மைல்டான ஸ்க்ரப்பு இல்லைன்னா துணி யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல க்ளீனிங் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் நோஸ் வந்து அட்டாச் பண்ணுறோம். இது வந்து 40 டிகிரியில் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணோம். நம்ம ஃபோம் வாட்டர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு நார்மல் வாட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த நோஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்ப்ரே கன்னை நம்ம கடைகளில் பண்ணுற வாட்டர் வாஷ்க்கு ஈக்குவலாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு 100% க்ளீனிங் வந்து கொடுக்காது. இருந்தாலுமே நம்ம அப்படியே டஸ்ட்டோடு நம்ம கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது எவ்வளோ மேலுங்க. இப்போ நம்ம ஃபோம் வாட்டரும் யூஸ் பண்ணியாச்சு, நார்மல் வாட்டரும் யூஸ் பண்ணியாச்சு, அதில் 2 நோஸுமே யூஸ் பண்ணிட்டோம். இருந்தாலுமே அதில் வந்து இந்த காக்கா எச்சம் தெரியுது பாருங்கள், இது எதுவுமே போகலை. இதெல்லாம் நம்ம சுரண்டி விட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணணும் போல். அது மட்டும் இல்லாமல் காற்றடிச்சு படிகிற இந்த டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸுமே ரொம்ப டீப்பாக தான் இருக்குது, இதுவுமே போகலை. இதுவுமே மைல்டாக ஸ்க்ரப் பண்ணால் மட்டும்தான் போகும் போல்.
மொத்தத்தில் ஸ்ப்ரே கன் பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் சேவிங் அண்ட் வாட்டர் சேவிங் இருந்தாலுமே ரொம்ப டீப்பான அழுக்கு எடுக்காது தான். ஆனால் எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். நீங்கள் ஃபைனலி இந்த கார் வாஷ் ஒர்க்லாம் முடிஞ்ச பிறகு மறக்காமல் இந்த பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த டியூப்ல உள்ள தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணி வைங்க. ஓகே மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.